குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஹலோ. குட் மார்னிங் மிஸ்டர் ராஜா. நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். போலாங்களா? நேபாளிஸ் டெலிகேட்ஸ் அடுத்த வாரம் வராங்க. அவங்க வரத்துக்குள்ள அந்த மினி பஸ் ரெடி ஆயிடும்ல? நிச்சயமா. அதை காமிச்சுதான் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணும். அந்த கான்ட்ராக்டையும் நிச்சயமா வாங்கணும். ஓகே, இதை நீ போன்லயே சொல்லிருக்கலாமே. ஏன் நான் இங்க வரக்கூடாதா? ஐயே, அப்படிலாம் இல்ல. உங்களை தான் பார்க்க வந்தேன்னு வச்சுக்கீங்களேன். ஐ மீன் ஜஸ்ட் a visit. என்னோட கனவுல என்ன தெரியுமா? அந்த லேலன் கம்பெனியை இந்த அஜய் கம்பெனியோட வளைச்சு போடணுங்கிறதா. அண்டர்ஸ்டாண்ட்? வளைச்சு போட்டுறோம். என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. ஏற்கனவே நம்ம கம்பெனி தடுமாறிட்டு இருக்கு. இதுல வேற லேலன் கம்பெனி மினி பஸ் தயாரிச்சிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. ஜானி, அடுத்த வாரம் நேபாள்ல இருந்து வர டெலிகேட்ஸுக்கு அந்த மினி பஸ் காட்ட முடியாம பண்ணிடணும். வரட்டும் சார், பஸ்ஸை பார்க்கட்டும். டிசைன் ஏன் டிசைனா தான் இருக்கும். விட்டுருங்க. Sir? Yes? Shall we see the minibus? Oh, yes. என்ன மிஸ்டர் ராஜா? Yes, sir. Don't worry. இந்த பசங்க lovely awards from Nepal, seeing India song and dance, Mera Bharat Mahan, I dancing, you all seeing. அவங்க முதல்ல மினி பஸ் பார்க்கட்டும், அப்புறம் ப்ரோகிராம் வச்சுக்கலாம். I agree. We will see the minibus first. Song and drama will be later. மிஸ்டர் ராஜா, இப்ப நம்ம தயாரிக்கிற மினி பஸ் பத்தி இவங்களுக்கு சொல்றீங்க. அழகா இங்கிலீஷ்ல பேசுறீங்க. Come. Last Monday, Mr. Sunday had come from Africa. Mr. Lee, anyhow, this is our Arachi department. What is Arachi department? It is something different. It is something versatile. Oh, you mean research department? Correct. Please move. அவ்வளவு கரெக்டா சொல்றானுங்க. பரங்கி மலைக்கு வந்திருப்பானுங்களோ? Please come in. Good morning, sir. Hello, Johnny. இது உங்க டிபார்ட்மெண்ட் இல்லையே, எப்படி இங்க இருக்கீங்க? கம்பெனி மேல இருக்க ஒரு ஆர்வத்துல தான் சார். Oh, that's good. Come along, please. இங்கிலீஷ் ஞாபகம் இருக்கட்டும். This bus back view, This number bus side view, This our bus front view. That's all. Gentlemen, now our Jean will explain about the silent features of the minibus. ரொம்ப thanks, Vijaya. Well, gentlemen, right at the outset, let me tell you, Sheetal, that is, our minibus, is probably one of the best of its kind in the world. It can be compared to a Ford, Cadillac, Toyota, or Honda. Oh, I can explain the unit facts and figures if necessary, gentlemen. No doubt, one gets attracted to a vehicle by its beauty. But outward appearances are not everything. What gives a manufacturer an edge over the competition is fuel efficiency. And gentlemen, Sheetal is fuel efficiency. Well done, Raja. Congratulations. Thank you. Come on, let's go, please. Raja,
எங்கேயோ போயிட்டப்பா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜிஎம் சார். இந்த பஸ் மாடல உடைச்சவன் நீதானே? நீ இப்படி ஏதாவது பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நான் இன்னொரு பஸ் மாடல் பண்ணி வச்சுட்டேன். பஸ் உடைச்ச மாதிரி உன்னையும் உடைச்சிருவேன். கூட என்னடா முறைக்கிற? உஃப். விஜய், நான் இங்கிலீஷ் பேசுறது பார்த்து ஆச்சரியப்படுங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில BA பாஸ் ஆனேன். டிகிரி வாங்கினவ எப்படி திருடனா மாறினான்னு யோசிக்கிறேன் விஜய். வேலை கிடைக்கல, பசி, வயிற்று பொழப்பு. சின்ன ரொட்டியை திருட ஆரம்பிச்சுவேன், அப்படியே பெருசாயிடுச்சு. ஆனா விஜய், நான் திருடினதுல எனக்குன்னு என்ன தேவையோ அதை வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் என்ன மாதிரி அனாதைகளுக்கு கொடுத்துட்டேன். எனக்கு உன் கண் முன்னாடி திருடனா பிடிபட்டனோ அன்னிலேருந்து நான் திருந்தி வாழணும்னு நினைச்சேன். திருந்திட்டேன். என்ன நம்பு விஜய். விஜய், நான் மாறினதுக்கு நீ தான் காரணம். A metamorphic change has come over me and you're the only reason for that. I love you. என்ன மன்னிச்சிடு. I'm sorry. விஜய், நான் என்ன சொல்றேன்னா, I'm sorry. என்ன மன்னிச்சிருங்க. Thank you. Thank you. ராஜா, உங்க கண்ணுல தூசி. எங்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ராஜா. நேபாளிஸ் டெலிகேட்ஸ் நம்ம மினி பஸ் கான்ட்ராக்ட்ல சுலபமா சைன் பண்ண வச்சிட்டியே. இட் இஸ் an achievement. என்ன சார், அது என் கடமை தானே சார். That's okay. But remember, ஜனவரி 14ஆம் தேதி நம்ம ஃபேக்டரியில இருந்து பஸ் வெளியே வரணும். எல்லாரும் பார்த்து அப்படியே அசந்து போயிடணும். கண்டிப்பா சார், அசத்துறோம். உங்க ஆசீர்வாதத்தால் எல்லாம் நல்லபடியா நடக்கும். மனசு சந்தோஷமா இருக்கும்போது எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அந்த நேபாளிஸ் கான்ட்ராக்ட் ஃபைனலைஸ் ஆனது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? அது மட்டும் இல்ல, மனசு சந்தோஷமா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமா இருக்கு. ரியலே? என்னது? நீ வந்ததுல இருந்தே சீதல் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அது உன் திறமையை பார்த்ததுனால மட்டும் இல்ல, உன் மேல அவ அளவு கிடந்த பிரியம் வச்சிருக்கிறதுனாலதான். யூனோ, உன் பேரை சொன்னாலே அவ எக்ஸைட் ஆயிடுறா. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு இந்த காலத்து இளைஞனான உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பழைய காலத்து ஆளான நான் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு நீ நினைக்கலாம். யூ நோ சம்திங், ஐ லைக் வாட் ஷீ லைக்ஸ். அவ விருப்பப்படிதான் இங்க எல்லாமே நடக்கும். ஆர் யூ ஹாப்பி ராஜா? I'm in love. Yes, I'm in love. இந்த ஊனம் எனக்கு ஒரு தடையா இருந்தது. கால் ஊனம் என்னை எதுலயும் யார் மேலயும் ஆசைப்பட வைக்கல. அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற பணம் என் மேல ஆசைப்பட எல்லாரையும் தயங்க வச்சிருக்கலாம். ஆனா இப்ப அந்த தடை எல்லாத்தையும் மீறிட்டேன். ஏன் என்ன கங்க்ராச்சுலேட் பண்ணல? ஓ, ஐம் சாரி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். தேங்க் யூ. அதுக்கு முன்னால நீங்க என்ன கங்க்ராச்சுலேட் பண்ணணும். நான் ஒருத்தரை நேசிக்கிறேன், அவரும் என்ன நேசிக்கிறாரு. ஏய், என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவரை நேசிக்கிறேன். அந்த விஷயத்த இன்னைக்குதான் அவருக்கு தெரியப்படுத்த போறேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் என்ன விரும்புறாரா இல்லையாங்கிறது. எனக்கு அந்த ப்ராப்ளமே இல்ல. எங்க காதல பொறுத்த வரைக்கும் ஆரம்பமே அவர்கிட்ட இருந்துதான். கிரேட். யார் அது? ஏய், கம் ஆன். யார் அவர்? மிஸ்டர் ராஜா. அவர் இப்ப நம்ம கம்பெனில ஜிஎம்மா இருக்காரு. அதுக்கு முன்னால சிபிஐ ஆபீசர், போலீஸ் இன்ஸ்பெக்டர்,
கார் ஓனர், இந்த மாதிரி எவ்வளவோ. என்னாச்சு மேடம்? வாட் ஹேப்பன்? நதிங். கொஞ்சம் வலிக்குது. வீல் சேர் ப்ளீஸ். நீங்க இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. டாக்டர் கூப்பிடவா? வேண்டாம் ப்ளீஸ். Congratulations. Thank you. யூசி, நீ உடனே பதில் சொல்லணும்னு நான் உன்னை கட்டாயப்படுத்தல. நீ நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லு. Thank you, sir. ஓகே? பட் ராஜா, நல்ல முடிவா, என்னையும் சீத்தலையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய முடிவா நீ சொல்லணும். எது சொன்னாலும் உண்மையா சொல்றேன் சார். ஓகே. குட் நைட் சார். குட் நைட். Good night. Oh my! You look so beautiful in this dress. அது என்னமோ தெரியல, கல்யாண பேச்ச ஆரம்பிச்சாலே பெண்கள் ரொம்ப அழகாயிடுறாங்க. நான் அவங்கிட்ட எல்லாமே வெளிப்படையா பேசிட்டேம்மா. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தாத்தா? விஷயத்தை கேட்ட உடனே ஆச்சரியமாவும் இருக்கு, அதிர்ச்சியாவும் இருக்குன்னு சொன்னா, நான் சொன்னேன், உன்னை நான் அவசரப்படுத்தலப்பா, உன் பதில சாவகாசமா சொல்லுன்னு சொன்னேன். சார் சார், நான் சீக்கிரமே சொல்லிடுறேன், ஆனா உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்கான் அம்மா. அவர் பெரிய மனுஷன் தாத்தா. அதனாலதான் மனசுல உள்ளத பட்டுன்னு சொல்லாம பக்குவமா சொல்லி டைம் வாங்கிட்டு இருக்கார். அவர் சொல்லாமலே உண்மை தெரிஞ்சு போனதுனால இனிமே நம்ம அவரை தொந்தரவு செய்யக்கூடாது. என்ன சொல்றேம்மா? அவர் விஜயாவை விரும்புறாரு, விஜயா அவரை விரும்புறா. அவங்க 2 பேரும் ஏற்கனவே பழக்கமானவங்க. சீதல், நான் நேசிச்ச அவர் எனக்கு கிடைக்கல. அட்லீஸ்ட் நேசிக்காமலே ஜனமா வாழ்ந்துட்டு இருக்கிறத விட நேசிச்சு அவர் கிடைக்காம போனது பெரிய விஷயம் இல்லையா தாத்தா? எத்தனையோ லவர்ஸ் எதுக்க கூட இந்த மியூசிக் எனக்கு போதும்.